ஹாய் அப்படியே காலையில் எழுந்திரிச்சோடனே பரபரப்பாக டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது எங்கள் அம்மா வீடெல்லாம் கூட்டி விட்டாங்களா, நான் மாப் போட்டு விட்டு எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தேன். எங்கள் அம்மா டிஃபன் பண்ணி முடித்தாங்களா, ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒர்க்கு கிளம்பிட்டேன். அப்படியே ஈவினிங் வந்தோடனே என் பெரியம்மா பொண்ணு காலையிலே ஊர்லேருந்து வந்துட்டாளா, ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு நானும் அவ்வளோ அப்படியே கிளம்பிட்டோம். எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் ஒசூர்லேருந்து வராங்களா, ஸோ அவங்கள பிக்கப் பண்ணலான்ட்டு தான். ஸோ அப்படியே போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு என் குட்டி தங்கம் எல்லாத்தையும் கொஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பஜார் தான் கிளம்புனோம், கரூர் பஜார். ஸோ அங்கே போயிட்டு ஜிகிருதண்டா கடைக்குள்ளார போனோம். போயிட்டு அங்கே பார்த்தா ஃபலூடா ஜிகிருதண்டா எல்லாம் இருந்துச்சா, ஸோ ஆளுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கள் அக்கா ஹஸ்பண்டு எங்கள் குட்டி தவங்க எல்லாருமே அவங்க 3 பேருமே அப்படியே வண்டியில் கிளம்பிட்டாங்க. நானும் என் பாப்பாவும் மட்டும் சிவா டெக்ஸுக்கு வந்தோம். எதுக்காக அப்படின்னா, என் தாய் மாமா பையனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ். ஸோ அதனால் அத்தை முறைக்கு வச்சு கொடுக்கணும் இல்லையா. ஸோ எங்கள் பெரியம்மா வீட்டு சார்பாக எங்கள் பாப்பா வந்தால், நான் எங்கள் வீட்டு சார்பாக வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் என் குட்டி தங்கத்துக்கு வந்து 2 டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நானும் அவளும் வந்து பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே வந்தாச்சு. பாய்.